இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா? என்ன ஜென்மம் இவன்? பூமாரியை இவங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? என்கிட்டயே எவ்வளவு தைரியமா சவால் விடுறான். அவன் மேல நான் ஆசிட்ட ஊத்தியே ஆகுவேன். இப்போ இத பத்தி சக்தி கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். இந்த விஷயத்த நம்ம வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணலாம்? யோசி பிரியா, யோசி. இத பத்தி வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் பயந்து போயிருவாங்க. நான் அவங்கிட்ட சவால் விட்டுருக்கேன், இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டியே ஆகணும். இந்த விஷயம் சக்திக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா உருவாகும். அது மட்டும் இல்லாம பூமாரி அந்த இன்ஸ்பெக்டரை விரும்புறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால இத வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் பிரியா? யோசி பிரியா. என்ன மனுஷன் இவன்? இவையெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலையா, அந்த பொண்ணை விட்டு விலகி போறதை விட்டுட்டு அவ வாழ்க்கையை நாசமாக்குவே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி சுத்திட்டு தர்றானே. இவனெல்லாம் என்ன பண்றது? ஏங்க காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போவேனே அன்பே. நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்? இவருக்கு இப்ப ரொமான்ஸ் கேக்குது. என்ன சார் பண்றீங்க? ரொமான்ஸ் பண்றேன். அது எனக்கு தெரியாது பாருங்க. அடியே, வெளியே இருந்தா தான் நம்ம ரொமான்ஸ்ல தீய வைக்கிறதுக்குன்னு ஆல் ரெடியா இருக்கு. அதனாலதான். அதுக்காக இப்படியா? வந்தது வராததுமா? தள்ளுங்க. ஏ, இதுக்கெல்லாம் கால நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது பிரியா. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? எனக்கு ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும். ஐயோ, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. என்னடி ரொம்ப தான் பிகு பண்ற? வெளியே இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றியே. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? ரொமான்ஸ் பண்ணணும். கைவிரல் தீண்டி சென்றாலே என் இருவக நீளும் தன்னாலே இனி பகலே விரும்ப மாட்டேனே அன்பே. என்ன சாருக்கு திடீர்னு ரொமான்ஸ் மூடு? அதெல்லாம் அப்படித்தான். அப்படி என்னாச்சுங்க? பிரியா, அன்னைக்கு பெரியமா வந்தப்போ உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்லையேங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல பிரியா, அவங்க வந்துட்டு போனதுல இருந்து நீ ஒரு மாதிரியா இருந்தியா, அதான் எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுச்சு, அதனாலதான் கேக்குறேன். இல்லங்க, அவங்க எதுவும் கேட்கலங்க. பொய் சொல்லாத பிரியா, நீ பேசுறதுலயே எனக்கு அந்த தடுமாற்றம் தெரியுது. இதுல இருந்தே தெரியுது என் பெரியமா ஏதோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லு பிரியா, என்ன சொன்னாங்க? இல்லங்க, ஒன்னும். பிரியா, சொல்லுன்னு சொன்னேன். இல்லங்க, ஒன்னும் சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்பயும் வந்து இதத்தான் கேட்டாங்க. இப்ப என்னடா நீங்களும் வந்து இதத்தான் கேக்குறீங்க? இல்ல பிரியா, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட உன்னை தனியா விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது. அதான் போயிட்டீங்கல்ல, போயிட்டு அப்புறம் என்ன பேச்சு? இனிமே போக மாட்டேன். இந்த சிரிப்புக்கு ஒன்னும் குறைச்சல்ல. பிரியா, இனிமே உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நிஜமாவா? நிஜமா. நம்ப முடியலையே. சரி, நம்புறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். என்ன இப்போதைக்கு விட்டீங்கனாலே போதும். விட மாட்டேன். விட மாட்டீங்களா? எனக்கு வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு? நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு நினைச்சு என் அம்மாவே எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. அப்புறம் என்ன உனக்கு வேலை? புருஷனை கவனிக்கிறத விட அப்படி என்ன உனக்கு பெரிய வேலை? சரி, இப்போ உங்களை என்ன கவனிக்கணும்னு சொல்றீங்க? வெயிட்டா கவனிக்கணுமே. வெயிட்டா கவனிக்கணும்னா வெயிட் மிஷினை தூக்கி தான் தலையில வைக்கணும். ஏய், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அப்ப வெயிட்டா கவனிக்கணும்னா என்ன கவனிக்கணும்? ஒரு 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 முத்தம் கொடுக்கணும். அதெல்லாம் தர முடியாது. அப்ப என்னால விடவும் முடியாது. வர வர நீங்க ஆள் சரியில்லை, பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். நான் கேட்டதை கவனிக்கணுமே. அதெல்லாம் முடியாது. அப்ப என்னாலே விட முடியாது. பிரியா, அத்தை கூப்பிடுறாங்க, தள்ளுங்க. யார் கூப்பிட்டாலும் விட மாட்டேன். பிரியா, இங்க வாமா. விட போறீங்களா இல்லையா? மாட்டேனே மாட்டேன். இப்பெல்லாம் அடம் பிடிக்க கூடாது சொல்லிட்டேன். பரவாயில்ல. அப்புறம் எப்பயும் பிரியாமா, இத வரேன். விடுங்க. நான் கேட்டதை கொடுக்காம விட முடியாது. நீ வரையா, நான் வரவாமா? இத வரேன். இங்க இருந்து போகணும்னா நான் கேட்டது எனக்கு கிடைக்கணும். குடுக்குறேன்.
இப்ப விடுவீங்களா? ம்ஹும். இன்னொன்னு வேணும். அதெல்லாம் முடியாது. அப்பனா விட முடியாது. இப்ப விடலைன்னா அத்தைய கூப்பிடுவேன். நீ யார வேணா கூப்பிட்டுக்க. ஓஹோ, அப்படியா? அத்தை, இப்ப எதுக்கடி அவங்கள கூப்பிடுற? நீங்க தானே சொன்னீங்க யார வேணா கூப்பிடுக்கன்னு. வேணும்னா அப்போ மாதிரியே கூட கூப்பிடுறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். அந்த பயம் இருக்கணும். மாமா, இது எப்படி மறந்தேன்? இந்த வீட்டுல தேவா தேவான்னு ஒரு அரமண்டல் கேரக்டர் சுத்திட்டு தெரியுமே, எங்க போச்சு அது? நான் வந்தது மட்டும் அம்மா பார்த்தாங்க அதிர்ச்சி ஆயிருவாங்க. சொல்லாம கொள்ளாம சைலண்டா போய் சர்ப்ரைஸ் பண்ணிடணும். ஏன் நீ அம்மா, ஏன் நீ என்ன பண்றீங்க? டேய், முத எந்திரா. நீதான் எந்திரிக்கணும். என் மேல நீதான் விழுந்திருக்க. நீ எந்திரிச்சா தானே நான் எந்திரிக்க முடியும். அம்மா, காலே என்னால எந்திரிக்க முடியல. நீ எந்திரி முத. கண்ணு தெரியல உனக்கு. என்ன நினைப்புல வர நீ? நான் வரது இருக்கட்டும், முத எந்திரி. முடியலடா, என்னால எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேன். டேய் டேய், என்னடா இது? தெரியலம்மா. தெரியலையா? ஐசு, எந்திரி. பத்தா, என்னால முடியல பத்தா. கால் வலிக்குதா பத்தா. ஏய், அப்படி எப்படிடா விழுந்தீங்க? தெரியலம்மா. எப்படியோ ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டோம். என்னடி பாத்துட்டு இருக்க? தூக்குடி. ஐசு, எந்திரி ஐசு. முடியல அத்தை, கால் ரொம்ப வலிக்குது. டேய், அப்படி எப்படிடா விழுக வச்ச? ஐயோ அம்மாச்சி, எனக்கு என்ன தெரியும்? நான் அங்கிட்டு திரும்பி பாத்துட்டு இருந்தேன். இவ இவ எப்படி வந்தானே எனக்கு தெரியாது. ஏய் தேவா, முத நீ எப்படியாவது எந்திரி. சரிம்மா. ஐசு, எந்திரி பையன். எந்திரி அத்தை, முடியல. வெற்றியை கூப்பிடுங்க, அவன் என்ன தூக்கிட்டு போட்டான். ஐயோ, இந்த நேரம் பார்த்து வெற்றியும் மதுவும் வயக்காட்டுக்கு சுத்தி பார்க்க போறேன்னு போயிட்டாங்களே. பாவிகளா, நீங்க லவ் பண்றதுக்கு கால நேரம் கிடைக்கலையாடா? இந்த நேரத்துலதான் வயக்காட்டை சுத்தி பார்க்க போகணுமா? உங்க ரொமான்ஸ்ல தீய தாண்டா வைக்கணும். ஏய், என்னடா பாத்துட்டு இருக்க? தூக்குடா அவளை. சரி அம்மாச்சி. பாத்து பாத்து தேவா. அம்மா, இந்த சான்ஸுக்காகத்தானே இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். எதிர்பார்க்காத நேரத்துல குடுக்கறவர் தான் அந்த கடவுள் போல. மணல் காத்து கடற்கையில பூங்காத்து குழம்பி தவிக்குதடி மனசு. என்னவே சரியில்லையே, தூக்கி வச்சு எப்படி பாத்துட்டு இருக்கான்? டேய் தேவா, எந்த வாழ பழந்து பாத்துட்டு இருக்க? போய் ரூம்ல விடு. சரியா பத்த. ஐசா, ரொம்ப வலிக்குதா? ஆமா அப்பா, ரொம்ப வலிக்குது. ஏமா, ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டு போமா? ஆஸ்பத்திரிக்குலாம் எனக்கு சாதாரண சுளுக்காத்தான் இருக்கும். என்னன்னு நான் பாக்க. ஆமா ஆமா, சுளுக்காத்தான் இருக்கும். அதனாலதான் வலிக்குதுன்னு சொல்றேன். பிள்ளைங்க எப்படி இடிச்சுக்கிட்டு விழுந்திருக்குங்க போல. அதுல எங்கேயாவது தெரியாம இடிச்சிருப்பா. வாழுற போதும் யாரோடும் சேரலனா ஐயோ நெஞ்சு அறையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி. ஒரு பொட்டாச்சி எவ்வளவு திமிர இருந்தா என்கிட்ட சவால் விட்டுருப்பா. பாக்குறேன்டி, பாக்குறேன். இந்த சவால்ல ஜெயிக்க போறது நீயா நானு. இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. இவகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஏதாவது பண்ணியே ஆகணும். பூமாரி கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவளை எப்படியாவது முடிச்சு ஆகணுமே. நம்மளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா. எப்படியோ யார்கிட்டையும் சொல்லாத அளவுக்கு சவால் விடுற மாதிரி இத பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காத மாதிரி பண்ணிட்டோம். ஆனா எப்பயுமே இத பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? ஒருவேளை அந்த சக்தி கிட்டயோ அவ அப்பா கிட்டயோ சொல்லிட்டா என்ன பண்றது? ஊர்க்காரங்களை வேற கூட்டிடுவேன்னு மிரட்டுறா. எவ்வளவு இருமாப்பு இருந்தா என்னையே மிரட்டுவா. அவகிட்ட சவால் விட்ட மாதிரி எப்படியாவது அந்த பூமாரி கதைய முடிச்சே ஆகணும். இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அந்த பூமாரி மேல எப்படியாவது இதை வீசிட்டு இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடணும். யார் இதை பண்ணா, எதுக்காக பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாத அளவு பண்ணணும். என்ன பண்றது? இந்த மாமனும் அந்த பிரியாவுக்கு பயந்துகிட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டான். ச்சே, இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கு ஒரே வழி, திருவிழா நைட் அன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணிட்டு கண்டும் காணாம இந்த ஊரை விட்டு ஓடிடணும். அது அவதானே இங்கதானே வர சொன்னாரு. என்ன வர சொல்லிட்டு இவர் இன்னும் வராம இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அவதான் அது. என்கிட்ட இன்னைக்கு தனியா மாட்டிக்கிட்டு விடக்கூடாது. இவ்வளவு இன்னைக்கு விடவே கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் என்கிட்ட தனியா சிக்குவான் தானே.
இத நான் கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். என்னமோ இவ அன்னிக்காரி பெருசா கிளிப்பையும் புடுங்குவேன்னு சொன்னா இங்க ஒன்னையும் கலட்ட காணோம். இவளை தனியா விட்டுருக்கா. ஓஹோ, இதுதான் இவ சவால் விட்ட லட்சணமா? ஏ பிரியா, இதுல இருந்தே தெரியுது நீ என்ன லட்சணத்துல இவளை பாதுகாக்கிறேன்னு. ஒருவேளை நேத்து நடந்தது எதையும் இவகிட்ட சொல்லலையோ, அதனாலதான் தெனாவட்டா தெரியுறா. அவளே இருடி இரு, இந்த வர்றேன். ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. என்னை விட்டுட்டு அந்த போலீஸ்காரன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவியா, இல்ல நான் தான் வாழ விட்டுருவேனா? இவன் எதுக்கு போய் இங்க வரான்? இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே. அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. இவன் வேற பாக்குற பார்வையே சரியில்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ண. பூமாரி, எங்கம்மா இவ்வளவு அவசரமா ஓடுற? உனக்கு என்ன வேணும்? நீ தள்ளு, நான் போகணும். ஓ, போகணுமா? என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்ட. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா என்ன? என்ன விட்டுட்டு அந்த போலீஸ்காரன் கூட சந்தோஷமா சுத்துற போல. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கு மரியாதையா இப்ப வழிய விட்டுரு, இல்லன்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஓ, என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா வழிய விடுவியா மாட்டியா? முடியாது. பரதேசி நாய். எங்கடி ஓடுற? உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா என்ன? என்னதான் பிரச்சனை உனக்கு? ஒழுங்கா அப்ப வழி விடு, இல்லன்னு வச்சுக்க கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். ஓ, கூட்டுவியா? கூட்டுறி பாப்போம், கூட்டுறி. நான் இப்ப இங்க என்ன செஞ்சாலும் உன்னை என்னன்னு கேட்க கூட நாதி இல்ல. நான் இருக்கும்போது அவளை நீ ஏதாவது பண்ணிருவியா என்ன? என்ன சொன்ன? என்ன எதுவும் பண்ணா என்னன்னு கேட்க கூட ஆள் இல்லைன்னு சொன்னேல. இப்ப வந்திருக்கிறது யாரு? என்ன அவ இருக்கான்ற திமிர்ல ஆடுறியா? ஆமா, அப்படியே வச்சுக்க. எப்பயும் எந்நேரமும் அவன் உன் கூடயே இருந்துட மாட்டான். ஏய், என்ன நான் இருக்கும்போது என்ன மீறி உன்னை அவளத்தோட விட்டுருவேனா என்ன? எப்பயும் என்னைக்கும் இவன் உன் கூட இருந்துடவே மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட தனியா நீ சிக்குவடி, அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்னை. இப்ப வேற போனவனை கூட்டு வம்புழுக்கிற பாரு. இதுக்குதான் அவன் வேணும்னே வந்து வம்புழுக்கிறான். இன்ஸ்பெக்டர், உனக்கு இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயா? நான் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்? நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கு. இந்த ஊரை பாதுகாக்கிற போலீஸ். ஆமா, இவர் பெரிய ஐயனாரு, ஊரை பாதுகாக்கிறாரு. உன்னையெல்லாம் அவங்கிட்டே விட்டுருக்கணும். என்னது? ஒண்ணும் இல்ல. எதுக்கு சிரிக்கிற? எனக்கு என்ன வேண்டிட்டு வந்த? என்ன வேண்டிட்டு வந்தானா? நீ என்ன சின்ன பிள்ளையா உனக்கு முட்டாயி பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு? அத கேட்கலையா? நேத்து ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஒன்னும் வாங்கலையா? இப்போ மாதிரி ஒன்னும் வாங்கலையா? ஆமா. சரி விடு, வா போலாம். எங்க? பம்பு செட்டுக்கு. பம்பு செட்டுக்கா? ஆமா. அங்க எதுக்கு? உனக்கு தெரியாதா? எதுக்குடி? நிறைய பேரு பம்பு செட்ல தான் லவ் பண்ணுவாங்க. அதான் உன்னையும் கூப்பிடுறேன், வா போலாம். நல்ல இடமாட்டாயே தேடி பிடிச்சு வச்சிருக்கா. பக்கத்திலேயே வாக்கியா வரப்பு, கொடுக்கலன்னு பம்பு செட்டு. நல்லா தான் இருக்கு. என்னையா அப்படி பாக்குற? இல்ல, கூகுள் மேப்ல தேடினா கூட கிடைக்காத இடத்தெல்லாம் கண்டுபிடிக்க உங்களால தாண்டி முடியும். என்ன கிண்டலா? இல்ல, இந்த இடத்த எப்படி தேடி கண்டுபிடிச்ச? ஆமா, இது பெரிய ராணுவ ரகசியம். நான் சின்ன பிள்ளைல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் இங்கதான் லவ் பண்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா. எனக்கு இப்படியெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. ஆமா ஆமா, நானும் 12-13 பேரை லவ் பண்ணிட்டு தான் உன்னை இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஆமா, என்ன எதுக்கு நீ வர சொன்ன? பாயிண்ட புடிச்சிட்டா. அது வந்து வேற எதுக்கு வர சொல்லுவாங்க? லவ் பண்றதுக்கு தான். சரி, லவ் பண்ணு. சரி, சாப்பிடுன்ற மாதிரி சாதாரணமா சொல்றா. என்ன என்ன பாரு, என்னன்னு சொல்லியா? இவ்வளவு லவ் பண்ண கூட்டு வந்திருக்கேன் பாரு. போலீஸ் இடத்துக்கு பெருத்த அவமானம். இப்ப என்ன பண்றது? என்ன பாரு. என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன பண்ண நீ?
இங்க பாரியா, இந்த கண்ணடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒன்னா பார்த்து கண்ணடிக்காம வேற யார பார்த்து கண்ணடிக்கிறது? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் நீ தள்ளி உட்காந்துருக்க? வெளியே கால் கால். பெண்ணே வெட்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல்லு. பூமாரி, உனக்கு வெக்கம்லாம் கூட வருமா? போயா, நானும் பெண் தானே. எனக்கும் வெக்கம், அச்சம், மடம், நாணம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். சரிதான், இது கூட நல்லா தான் இருக்கு. என்ன அப்படி பார்க்காதயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, இப்படி குருன்னு பார்த்தா எப்படி? நீ இப்பெல்லாம் பார்த்தா திருட்டு பயலுக்கு கூட வெக்க வரையா? சரிதான். நான் ஒண்ணு உன்கிட்ட கேட்கவா? இது நாள் வரைக்கும் நான் யார்கிட்டயும் இப்படி எல்லாம் கேட்டதே இல்ல. என்ன கேட்க போற நீ? எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சிச்சி, அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் நீ நினைக்காத. உன்னோட சம்மதம் இல்லாம என் சொண்டு வரவு கூட உன் மேல படாது. இப்பதான் என் காலை பிடிச்ச. அது வேற இது வேற, எல்லாம் ஒண்ணுதான். நான் உன்னை கேட்க. என்ன கேட்க போற? நான் உன் மடியில படுத்துக்கவா? என் அம்மா மடியில நான் படுத்ததே இல்ல. எனக்கு எல்லாமே நீதான். அவ்வளவுதானா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். வேற என்னமோ நினைச்சியா? என்ன நினைச்ச? ஒன்னும் நினைக்கல. உன் மடியில படுத்துக்கவா? இதுக்கு நீ சம்மதிப்பியா? தாராளமா. என்னையே உனக்கு கொடுக்க போறேன், என் மடிய கொடுக்க மாட்டேனா? என்னவோ என்னவோ என்னக்குள் நடக்குது, அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது. காதலை கட்டி வைக்கப்பட்ட தெரியலை, வானவில் அடிபட்டு கரைவதும் இல்லை. என் அம்மா சொன்ன மாதிரி தாயா நீ இருக்க. பார்க்க வேணா முரடனா தெரியலாம், ஆனா நீ எவ்வளவு அன்பானவன்னு எனக்கு இப்பதாயா புரியுது. அம்மா சொல்லுச்சு, அம்மா இல்லாத பசங்க வரப்போற பொண்டாட்டிய அம்மா மாதிரி பாத்துப்பாங்கன்னு. அது சரிதாயா. உடல் பொருள் உயிரே இனி உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டவா. என்ன பாக்குற? ஒன்னும் இல்ல. அம்மா சொல்ல. ஒன்னும் இல்லடி. சுமப்பேனே கருவாய் காப்பேனே, உந்தன் மறுபாதே நான் ஆகிறேன். ஏதோ சொல்ல வர, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. என்னன்னு சொல்லியா? அது வந்து என் அம்மா மடியில படுத்திருந்தா கூட இவ்வளவு சுகமா இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியா? நான் கூட உன்னை ராங்கி பிடிச்ச வேண்டாம் நினைச்சேன். பரவாயில்ல. பரவாயில்லனா? பரவாயில்லனா பரவாயில்லதான். ஓ, இப்ப சொல்ல போறியா இல்லையா? குடும்பம் நடத்துறதுக்கு ஏத்த அன்பான பாசமான பொண்ணுதான். ஆஹா. பூமாரி பைத்தியக்காரி, அந்த குங்கும பூவை அந்த பிரியாக்கு கொடுத்தாலா என்னன்னே தெரியலையே. கொடுத்துருப்பாளா இல்ல கொடுத்துருக்க மாட்டாளா? அத கேட்கணுமே. வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கணும்னு நான் என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கு. இந்த குங்கும பூவை குடிச்சு அவ வயிற்றுல இருக்க குழந்தை கலையணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய ரிஸ்கே எடுத்திருக்கேன். பூமாரி பைத்தியக்காரிய நம்பி இருக்க கூடாது. குடுக்கறேன்னு சொன்னா குடுத்துருப்பாளா கொடுக்க மாட்டாளா? ஐயோ, மண்டைய போட்டு பிச்சுக்கலாம் போல இருக்கே. போய் கேட்டுட்டு வந்துடலாமா? என்னாச்சு இந்த அம்மாக்கு? எதுக்கு இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு கிடக்கு? ஏமா, ஐயோ இவன் என்னடா? என்னத்துக்கு குட்டி போட்ட பூனை எனக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே திரியுற? பேசாம போயிடுடா, கொலவெறியில இருக்கு. கொலவெறியில இருக்கியா? அப்படி என்ன கொலவெறியில இருக்க? என்கிட்ட சொன்ன ஏதாவது பண்ணி தடுத்துருவான். என்கிட்ட சொல்லவே கூடாது. என்னம்மா, என்னதான் பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்லடா, உன்ன பிள்ளைய பத்ததுக்கு ஒரு அம்மிக்கலை பத்திருந்தாலும் அரைச்சு வச்சு சாப்பிட்டுக்குருவோம். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு? ஆமா, என்னதான் ஆச்சு உனக்கு? நான் என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? ஒரு வாரத்துல பொண்ணா? அதுவும் எனக்கா? ஆமா, உனக்குதான். இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல. அவன் பொண்ணு கிடைக்காம ஆயுசு பூரா அலைஞ்சு எடுத்துறாங்க. ஒரு வாரத்துல பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிருவேன் நானு. வாய் பேசாதடா. ஏமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவன் கல்யாணம் முடிச்சு நாளைக்கு பிள்ளைய பெக்க போறான். நீ என்னடானா இன்னமும் கல்யாணமும் முடிக்கல, பிள்ளையும் பெக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அடியேன் கூப்பிட பொண்டாட்டி இல்லையா, இதுல புள்ளைக்கு பேர் வைக்க போனானா. ஒழுங்கா கல்யாணம் பண்ண வக்கில்ல, வாய கேளு நாய்க்கு. உங்க அப்பேலா என்ன 16 வயசுல எப்படி
எங்க அப்பனுக்கு நீ இருந்த, எனக்கு யாரு இருக்கா? என்னது? இல்லம்மா, எங்க அப்பனுக்கு முறை பொண்ணுன்னு நீ இருந்த, அதனால 16 வயசுல உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு எந்த முறை பொண்ணு இருக்கு? இருந்தது ஒண்ணே ஒண்ணு, கண்ணு கண்ணு. அதையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். யாரு? அவ அவ இந்த வீட்டுக்கு மருமகளா? ம்ஹும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா ஒரு காலத்திலயும் வர முடியாது. அவன் எங்க வரேன்னு சொன்னா? அவதான் அங்க மருமகளா போயிட்டா. அப்புறம் எங்கிட்டு வர? இதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டான். பாருடா, அவ பிள்ளை பக்கறதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணு. இல்ல உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவளுக்கு பிள்ளையே பிறக்க கூடாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்